தீபாவளினாலே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை செஞ்சுக்கவே மாட்டீங்க. இது சீக்கிரட்னு யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா மகாலட்சுமி உங்களை வீடு தேடி வருவா. தீபாவளி அன்னைக்கு காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது ஒரு மகாலட்சுமி கடாட்சி. நம்ம என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா, கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா தான் எந்த நேரத்துல நம்ம குளிப்போம் நார்மல் டேஸ்ல. சோ தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா கங்கா ஸ்நானம் சொல்லுவாங்க. அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யற ஸ்நானம் கங்கா ஸ்நானம் சொல்லுவாங்க. சோ அதுக்கு முன்னாடி நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். அது குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸ் டே முதல் நாள் என்ன பண்றீங்கன்னா, கங்கா தீர்த்தம் எல்லா கடையிலும் விற்பாங்க. பேக்கெட்டா இருக்கும், இல்ல அந்த கப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கொஞ்சமா நீங்க குளிக்கிற டப்ல கொஞ்சம் கலந்துக்கோங்க. அந்த மாதிரி உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வச்சிருங்க. அப்படி கங்கை தீர்த்தம் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. கங்கை அம்மனை பிரார்த்தனை பண்ணி, கங்காதேவியை பிரார்த்தனை பண்ணிட்டு, அம்மா நீ கொடுத்த இந்த புனித தீர்த்தம் நான் குளிக்கிறேன் அப்படின்னு அம்பாவை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க அந்த தீர்த்தத்தை குளிக்கலாம். ஸோ அப்படி கங்கை தீர்த்தம் கிடைச்சாலும் அதுல குளிச்சுக்கலாங்க. அது மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு தேடி வருங்க.